தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய சந்தோஷத்திற்கு பின்னால் நீங்கள் பட்ட காயங்களும் மனவேதனைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் அதிகமாகவே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இந்த உலகம் உங்களை பார்க்கும்போது இவன் யாருக்கும் கட்டுப்பட மாட்டான், எப்போதும் தன் இஷ்டத்திற்கு தனி சிறகடித்து பறக்கக்கூடிய ஒரு சுதந்திர பறவை என்று உங்களின் சுதந்திரத்தை பார்த்து பொறாமைப்பட்ட மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருப்பாங்க. ஆனால் உங்களின் இந்த அசாத்திய சுதந்திர உணர்வுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறாத காயம் இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒளிந்து கொண்டே தாங்க இருக்கும் என்பது இந்த உலகிற்கு யாருக்குமே தெரிந்திருக்காது. நீங்கள் எவ்வளவுதான் வாழ்க்கையில சுதந்திரமாக சுத்தினாலும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் சில காயங்களும் சில வழிகளும் இருக்கத்தாங்க செய்யும். ஆனால் அது இந்த மனிதர்களுக்கு ஒருபோதும் புரியவே புரியாது. நீங்கள் ஆரம்பத்தில் எல்லோரையுமே போல ஒரு அழகான கூண்டுக்குள்ளும் பாசமான உறவுகளின் கட்டுக்குள்ளும் தான் நீங்கள் வாழவும் ஆசைப்பட்டிருப்பீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை போக போக எல்லா நாட்களிலும் எப்படி நடக்கிறது, வாழ்க்கையில நீங்க எப்படி முன்னேறுகிறீர்கள் என்பதை உங்களுடைய வாழ்க்கை போக போக உங்களுக்கு நிச்சயமாக தேடியும் கொடுத்திருக்கும். ஆனால் நீங்கள் யாருக்குள் அடைக்கலமாக நினைத்தீர்களோ அந்த ஒரு மனிதர்கள் உங்களின் சிறகுகளை கத்தரிக்க பார்த்திருப்பாங்க. உங்களுடைய சிறகுகளை வெட்டிவிட வேண்டும், இவன் இன்னும் பறக்கவிட்டால் வாழ்க்கையில முன்னேறி விடுவான் நம்மளை விட என்று நினைத்து எத்தனையோ நபர்கள் உங்களை கீழே தள்ள வேண்டும் என்று எத்தனையோ தடவைகள் உங்களோட வாழ்க்கையில போராடவும் செய்திருப்பாங்க. உங்களின் தனிப்பட்ட விருப்பங்களை மிதித்து துடைத்து உங்களை அடிமைப்படுத்த நினைத்த ஒரு நபர்களும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களாக மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான நபர்களும் இருப்பாங்க. அந்த பாச கைதிகளின் பிடியில் இருந்து நீங்கள் இரத்த காயங்களுடன் போராடி பெற்ற சுதந்திரம்தான் இதுவாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களின் தனிமை உங்களின் திமிர் கிடையாது, அது கடந்த கால மனிதர்கள் உங்களுக்கு கொடுத்த காயங்களின் ஒரு வெளிப்பாடாக மட்டுமே தாங்க இருக்கும். அதுவும் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் சந்தோஷமாக இருப்பது போல இருந்தாலுமே உண்மை என்பது உங்களுடைய வாழ்க்கையில வேறுபாகத்தான் இருக்கும். நீங்கள் ஒரு கூட்டத்திற்கு நடுவில் இருக்கும்போது அங்கே உங்களை விட உற்சாகமான மனிதர்கள் யாருமே இருக்க முடியாது. எல்லாரையும் நீங்க சிரிக்க வைப்பீங்க, பாசிட்டிவான வார்த்தைகளை அனைவரிடமும் நீங்கள் பேசவும் ஆரம்பிப்பீங்க. உங்களை பார்ப்பவர்கள் இவனுக்கு என்ன குறை, இவன் எப்போதும் ஹாப்பியாக இருக்கிறான் என்றுதான் அனைவருமே நினைத்திருப்பாங்க. ஆனால் அந்த பிரகாசமான முகமூடிக்கு பின்னால் இருக்கக்கூடிய நிஜமான உண்மை முற்றிலும் வேறானதாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். கையில் காசு இருந்தும் மனதில் நிம்மதி இல்லாத ஒரு தவிப்பும், உங்களை புரிந்து கொள்ள ஒரு மனிதர்கள் கூட ஒரு ஜீவன்கள் கூட இல்லையே என்ற ஒரு ஏக்கமும் உங்களுடைய மனதிற்குள் எப்போதுமே இருக்கும். உங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய எப்பொழுதுமே ஒரு கேள்விக்குறி உங்களுடைய மனதிற்குள் எப்பொழுதுமே ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். அந்த ஒரு எதிர்காலத்தை நினைத்து சிரிப்பது போல உங்களுடைய வாழ்க்கையை நினைத்து நீங்களே சிரித்து அழுது புலம்பி அழுத நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறையவே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். எல்லாரையும் தேற்றும் உங்களின் உதடுகள் உங்களுடைய சொந்த மனதை தேற்ற முடியாமல் தனியாக தவிக்கும் என்பதுதான் உங்களின் வாழ்க்கையின் ஆகச்சிறந்த ஒரு சோகமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் இன்னும் இருந்து கொண்டே இருக்கும். அந்த விதமான விஷயங்களும் உங்களுடைய மனதில் தேவையில்லாத பதற்றத்தையும் தேவையில்லாத குழப்பங்களையும் உங்களுக்குள்ள நிச்சயமா இதுவரைக்கும் உங்களுக்கு ஏற்படுத்தியும் கொடுத்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். உங்களின் வாழ்க்கையில ஒரு கனவு இருந்திருக்கும், அந்த ஒரு கனவு நிறைவேறாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போயிருக்கும். குருவின் ஆதிக்கம் பெற்ற தனுசு ராசிக்காரர்களான உங்களுக்கு பிரம்மாண்டமான சில ஆசைகளும் நீங்கள் அடைந்தே தீர வேண்டும் என்று நினைத்த ஒரு மிகப்பெரிய கனவுகளும் உங்களின் கடந்த காலத்தில் நிச்சயமாக இருந்திருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட படிப்பாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம், உங்களுக்கு பிடித்த ஒரு உயரிய காரியமாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம், அல்லது உங்களுக்கு பிடித்த ஒரு நபருடனான வாழ்க்கையாகவும் இருக்கலாம். ஆனால் சூழ்நிலையின் சதியாலும் குடும்ப பொறுப்புகளின் கட்டாயத்தாலும் உங்களின் அந்த வாழ்நாள் கனவு உங்களின் கண்முன்னையே நிறைவேறாமல் சுக்குநூறாக உடைந்து போயிருக்கும். அதுவும் உங்களுடைய மனதிற்குள் இன்னமும் உங்களுக்கு வழிகளை தேடி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். வெளியில் எனக்கு இதில் ஆர்வம் இல்லை என்று பொய் சொல்லிவிட்டு உங்களின் கனவுகள் சிதைந்து போவதை நினைத்து நீங்கள் தனியாக அழுது தீர்த்த காரணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏராளமாக இருக்கும். அதுவும் உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் உங்களுக்கு இதுவரைக்கும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில உண்மையா பொய்யா, நடந்திருக்கா நடக்கவில்லையா என்பதை கமாண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.
தனுசு ராசி அன்பர்களை இனிமே வரக்கூடிய நாட்களில், அதாவது நாளை முதல் நெருக்கமானவர்களின் எண்ணங்களை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இதுவரைக்கும் வாழ்க்கையில யாருமே வேண்டாம், நம்பி நம்ம ஏமாந்ததை போதும், இனிமே நம்ம நெருக்கமான நபர்களை யாரையுமே வாழ்க்கையில வைக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தில் தான் நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டும் இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு எண்ணங்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து மாறி எல்லா விதமான நபர்களையும் நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. நெருக்கமான ஒரு நபர்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நீங்க வைக்கவும் ஆரம்பிப்பீங்க. வியாபாரத்தில் புதிய அனுபவங்கள் உங்களுக்குள்ள ஏற்படும். வியாபாரத்தை எப்படி செய்ய வேண்டும், வாடிக்கையாளர்களை எந்த அளவுக்கு நம்ம கவர வேண்டும், நம்முடைய பேச்சு திறமையில் அவர்களை எப்படி விலக வைக்க வேண்டும் என அனைத்தையுமே நீங்கள் வர உங்களுடைய வியாபாரம் சம்பந்த எல்லா விதமான யுக்திகளையும் நீங்கள் அறிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அதனால முழு ஒரு வியாபாரத்தை நடத்தக்கூடிய ஒரு தொழிலதிபராக நீங்கள் மாறவும் ஆரம்பிப்பீங்க. ஆனால் உங்களுடைய விடாமுயற்சியை மட்டும் நீங்கள் விடாமல் துரத்தி கொண்டே இருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய நிலைமையை நிச்சயமா நல்ல ஒரு இடத்திற்கு கொண்டு போய் விடந்துவிடும். விவசாய பணிகளில் உங்களுடைய வாழ்க்கை மேன்மையடைய ஆரம்பிக்கும். விலகி இருந்தவர்கள் விரும்பி வரவ ஆரம்பிப்பாங்க. உத்தியோகம் நிமித்தமான சில முடிவுகளை நீங்கள் எடுக்க ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கை வென்றால் என்ன, வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், நல்ல ஒரு நிலைமைக்கு போக வேண்டும் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. மற்றவங்களின் வளர்ச்சிக்கு ஆதரவாக நீங்கள் செயல்படுவீங்க. வாழ்க்கையில எப்படி வாழணும் என்ற அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. தனுசு ராசிக்காரர்களான உங்களுக்கென்று எப்போதுமே பிரம்மாண்டமான சில ஆசைகளும், நீங்கள் தூங்கும்போது கூட உங்களை உலுக்கி பார்க்கக்கூடிய சில உன்னதமான கனவுகளும் உங்களுடைய மனதிற்குள் எப்போதும் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில கனவுகள் என்பது உங்களால் எப்பொழுதுமே மறக்க முடியாத சில விஷயங்களாக இருக்கும். ஏனென்றால் போன ஒரு காலத்தில் குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்பாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் பட்ட ஒரு கனவை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அதிர்ச்சியாகவும் ஆபத்தாகவும் மாறியிருந்திருக்கும். ஆனால் இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா போகவும் ஆரம்பிக்கும். ஆனால் கடந்த கால குடும்ப சூழ்நிலைகளாலும் பொருளாதார தேக்கங்களாலும் உங்களின் அந்த கனவுகள் அனைத்தும் வெறும் கற்பனையாகவே இதுவரைக்கும் கலைந்தும் போயிருந்திருக்கும். நீங்கள் நினைக்காத சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது என்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆயிரக்கணக்கான சில எண்ணங்கள் இதுவரைக்கும் இருந்திருக்கும். ஆனால் இதோ இப்போது காலம் உங்களுக்கு ஒரு மாபெரும் விடிவு காலத்தை கொண்டு வரப் போகிறது. அந்த ஒரு விடிவு காலம் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களுடைய வாழ்க்கையை தேடி கொடுக்கும். வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்ற அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. இத்தனை காலம் உங்களின் மனதின் ஆழத்தில் புதைந்து கிடந்த அத்தனை உயரிய கனவுகளும் இப்போது ஒவ்வொன்றாக உங்களுடைய வாழ்க்கையில நினைவாக மாற ஆரம்பிக்கும். உங்களின் கண்முன்னே உண்மையாக மாறவும் ஆரம்பிக்கும். நீங்கள் ஆசைப்பட்ட ஒவ்வொரு சொத்தாக இருக்கட்டும், கரியரின் உயர்வாகவும் இருக்கட்டும், அல்லது உங்களின் நீண்ட நாள் லட்சியமாகவும் இருக்கட்டும், அத்தனையையும் நீங்கள் உங்களுடைய கைகளால் தொட்டு அனுபவிக்கக்கூடிய ஒரு உன்னதமான பொற்காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிடும். அந்த ஒரு பொற்காலம் ஆரம்பத்தில் உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்காமல் இருந்தாலும் போக போக அது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை தேடி கொடுத்து, வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற அனைத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடியும் கொடுத்திருக்கும். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் இந்த ஒரு நாளில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மைகள் ஏற்பட்டு வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கும் இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை இனிமே போகவும் ஆரம்பிக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். வாழ்க்கை என்றால் என்ன என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்குன்னு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். எனவே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அதிர்ச்சியாகவும் ஆபத்தாகவும் மாறியிருந்திருக்கும். ஆனால் இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா போகவும் ஆரம்பிக்கும். ஆனால் கடந்த கால குடும்ப சூழ்நிலைகளாலும் பொருளாதார தேக்கங்களாலும் உங்களின் அந்த கனவுகள் அனைத்தும் வெறும் கற்பனையாகவே இதுவரைக்கும் கலைந்தும் போயிருந்திருக்கும். நீங்கள் நினைக்காத சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது என்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆயிரக்கணக்கான சில எண்ணங்கள் இதுவரைக்கும் இருந்திருக்கும். ஆனால் இதோ இப்போது காலம் உங்களுக்கு ஒரு மாபெரும் விடிவு காலத்தை கொண்டு வரப் போகிறது. அந்த ஒரு விடிவு காலம் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களுடைய வாழ்க்கையை தேடி கொடுக்கும். வாழ்க்கை என்றால் என்ன,
வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்ற அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. இத்தனை காலம் உங்களின் மனதின் ஆழத்தில் புதைந்து கிடந்த அத்தனை உயரிய கனவுகளும் இப்போது ஒவ்வொன்றாக உங்களுடைய வாழ்க்கையில நினைவாக மாற ஆரம்பிக்கும். உங்களின் கண்முன்னே உண்மையாக மாறவும் ஆரம்பிக்கும். நீங்கள் ஆசைப்பட்ட ஒவ்வொரு சொத்தாக இருக்கட்டும், கரியரின் உயர்வாகவும் இருக்கட்டும், அல்லது உங்களின் நீண்ட நாள் லட்சியமாகவும் இருக்கட்டும், அத்தனையையும் நீங்கள் உங்களுடைய கைகளால் தொட்டு அனுபவிக்கக்கூடிய ஒரு உன்னதமான பொற்காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிடும். அந்த ஒரு பொற்காலம் ஆரம்பத்தில் உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்காமல் இருந்தாலும் போக போக அது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை தேடி கொடுத்து, வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற அனைத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடியும் கொடுத்திருக்கும். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் இந்த ஒரு நாளில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மைகள் ஏற்பட்டு வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கும் இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை இனிமே போகவும் ஆரம்பிக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். வாழ்க்கை என்றால் என்ன என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள்